இளங்கோ வீட்டை நெருங்கியதும் பைக்கை ஆஃப் செய்து வழக்கமாய் நிறுத்துமிடத்தில் நிறுத்திவிட்டு வாயிலை நெருங்க கதவில் பெரிய பித்தளை பூட்டு வரவேற்றது. எங்கே போய் தொலைஞ்சா இவ? தன்னை மீறிய எரிச்சலில் வாயில் வார்த்தைகள் வந்து விழுந்தன. தன்னிடம் இருந்த மற்றுமொரு சாவியால் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். வீடு தாறுமாறாய் கிடந்தது. துவைத்த துணிகளா அழுக்கு துணிகளா என்று அறியப்படாத அளவில் கட்டிலின் மேல் கிடந்தன. புக் செல்ஃப் கேட்கவே வேண்டாம். 2 வாள்களும் தங்களின் வேலையை காட்டியதன் சாட்சியாக ஸ்டூலும் மூலையிலிருந்து டேபிளும் இடம்பெயர்ந்திருந்தன. இளங்கோவிற்கு எரிச்சலின் சதம் 100 200 என்று எகிறிக்கொண்டே போனது. தொண்டை வறண்டிற்று. தண்ணீராவது அருந்தலாம் என கதவை திறந்தவன் சமையல் அறை கிடந்த கலவரம் கண்டு வெறுப்புடன் திரும்பிவிட்டான். ஏதோ குருச்சேத்திர போர்க்களம் போல டம்ளர் ஒரு புறம், சாப்பிட்ட தட்டுக்கள் ஒரு புறம், சமையல் செய்த மேடை சுத்தம் செய்யப்படாததால் ஈக்களின் இருப்பிடமாகிவிட்டிருந்தது. காலால் தரையில் கிடந்த பொம்மையை ஒரு எத்து எத்தினான். தலைவலி வேறு வின் வின் என்று வலித்தது. காலையிலிருந்து அலுவலகத்தில் ஏகப்பட்ட வேலைகள். நேரே வீட்டிற்கு வந்ததும் மனைவி சாந்தா இல்லாதது கோபத்திற்கு தூபம் போடுவதாக அமைந்தது. கட்டிலின் மேல் குவிந்திருந்த துணிகளை அப்படியே அள்ளி இடது பக்கவாட்டு அறைக்குள் வீசிவிட்டு துடைப்பம் எடுத்து தானே துப்புரவாக பெருக்கி முடித்து கட்டிலில் வந்து விழுந்தான். ஃபேன் சுழலாதது ஞாபகத்திற்கு வர எழுந்து சுவிட்சை தட்டி மீண்டும் கட்டிலில் வந்து விழுந்தான். அம்மா இருந்திருந்தால் வீடு இப்படியாயிருக்கும்? காலை 5 மணிக்கு டானென்று எழுந்து விடுவாள். சாந்தாவிற்கு எந்த வேலையும் வைக்க மாட்டாள். அதிகமாக சாந்தா செய்யும் வேலை எதுவென்றால் சமையல் வேலையாகத்தான் இருக்கும். வீடு வாசல் பெருக்கி மொழுகி துடைப்பதில் இருந்து சகலமும் அம்மாதான். அந்த காலத்திய உடம்பு, உழைத்து உழைத்து உரமேறி போயிருந்த தோள்கள். வயதோ 60ஐ தாண்டிவிட்டது. என்ன கண் பார்வைதான் சற்று மந்தம். அம்மா என்ன செய்தாலும் அதில் குற்றம் குறை கண்டறியும் நக்கீரனாய் சாந்தா புலம்பிக் கொண்டிருப்பாள். கண்ணுதான் தெரியலையே, பேசாமல் கிடக்க வேண்டியது தானே. ஃபேர் அண்ட் லவ்லியை பேஸ்ட்டுன்னு பிதுக்கி இல்லாத பல்லை அப்படி என்ன விளக்க வேண்டி கிடக்கு? போச்சு, போன 4ஆம் நாள் தான் வாங்கினேன். பிதுக்கி பல்விளக்கி நாசமா போச்சு. போறது போ, அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பா, விடேன் சாந்தா. சரி, தெரியாமல் பண்ணிட்டாங்க உங்க அம்மா, ஒத்துக்கிறேன். இல்லாததையும் பொல்லாததையும் எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு போய் உட்கார்ந்து பேச சொல்லுதா? என் மருமகள் தான் மகா கொடுக்கி. என் மகன் ரொம்பவும் உத்தமன். என்னை பாடாப்படுத்துறா இந்த வயசில். வேலை செய்ய சொல்லுன்னு கண்ணில் தட்டுப்படுற மனுஷங்க கிட்ட எல்லாம் அங்கலாய்க்கிறது கிளம். எதிர் வீட்டு ரேவதி வயதான காலத்தில் உன் மாமியாரை வேலை வாங்காதடி சாந்தா, ரொம்பவும் பாவம், கண் வெளிச்சம் கூட போதலைங்கிறாங்க. நல்ல டாக்டர்கிட்டே கூட்டி போய் காண்பிச்சா என்னன்னு கோவிலில் வச்சு கேட்குறா. எனக்கு நாக்கை பிடிங்கிக்கலாம் போலிருக்கு. தின்ன சோறு செரிக்காம 7 வீடு உட்கார்ந்து வம்பளந்து என் மானத்தை கப்பலைத்தனம். உங்களுக்கு என்ன ஜம்முன்னு காலையிலேயே 9:30க்கு கிளம்பி போனால் சாயந்தரம் 6 6:30க்கு வந்து பேசுகிறீங்க. இங்கே கிடந்து அல்லாடுறது நான் தானே. எல்லாம் என் தலையெழுத்து. வயிற்றெரிச்சல் வாய் வார்த்தைகளால் கொப்பளிக்க மாமியார் ஏற்கனவே கழுவி கவிழ்த்து வைத்திருக்கும் பாத்திரங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாய் பின்கட்டில் அள்ளி போட்டு துலக்குவாள். அவளின் கோபத்தில் பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் குய்யோ முறையோ என்று விரைந்து கூச்சலிடும். சிலது கோணிக்கொள்ளும். தான் ஏதாவது பேசப்போக அது இன்னும் வம்பாய் வந்து விளையும் என்று இளங்கோ முடிந்த மட்டில் மௌனமாக இருப்பான். என்றாவது தகராறு அதிகமானால் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பி விடுவான். அவன் அதிகம் பேசி பார்க்க முடியாது. வளர்ப்பு அப்படி. சாயலில் மட்டும் அம்மா மாதிரி இல்லை, குணாதிசயங்களிலும் கூட இளங்கோ அம்மா மாதிரிதான். தன்னால் அடுத்தவர்கள் மனம் புண்பட்டு விடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வுடன் தான் எப்பொழுதும் நடந்து கொள்வான். சார் சார், வெளியே குரல் ஒலிக்க இளங்கோ கைலியை மடித்து கட்டிக்கொண்டு எழுந்து வந்தான். பக்கத்து வீட்டு ரஞ்சனியின் 7 வயது பெண் நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா? ஆண்டியும் அம்மாவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. வந்து பிளாஸ்கில் காப்பி போட்டு வச்சுருக்காங்களாம்.
வந்ததும் மாமா கிட்ட சொல்லுன்னாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனா, மறந்துட்டது. ஐ எம் சாரி அங்கிள். அந்த 7 வயது பெண் அல்லிப்பூ மலர்ந்தாற்போல் புன்னகையுடன் சொல்லி சொன்ன வேகத்திலேயே ஓடிப்போனாள். சினிமாவா? கடவுளே, இவளை திருத்தவே முடியாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் சமையலறைக்கு வந்து பிளாஸ்கை தேடினான். பூனை மூத்திரம் மாதிரி வெத வெத காப்பியை டம்ளரில் சரித்ததும் ஏனோ குடிக்க பிடிக்காமல் போயிற்று. தானே சமையலறையை ஒரு விதமாக ஒழுங்குபடுத்தி அடுப்பை பற்ற வைத்து ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து கொண்டு போய் காய்ச்சி காப்பி தயாரித்து லேசாய் பொடித்திருந்த வியர்வை துளியுடன் கட்டிலில் வந்து அமர்ந்தான். தனிமைக்கு துணையாய் டிவியை ஆன் செய்தான். இதே குடும்பத் தகராறு, கண்ணீர் சிந்தல்கள் என சீரியல் அள்ளி திணிக்க அணைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தான். சாந்தா சரியான சினிமா பைத்தியம். அடித்து பிடுங்காத குறையாய் பெரிய அளவிலான டிவி வாங்கி கொண்டாள். போதா குறைக்கு என்று அக்கம் பக்கத்து வீடுகளில் சினிமாவுக்கு கிளம்புகிறார்களோ அன்று இவளும் தன் 2 வாண்டுகளையும் இழுத்தடித்து அந்த இருட்டறைக்குள் கொண்டு தள்ளி பாடாய்படுத்தி அதுகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதெல்லாம் வீட்டில் ஒரு சினிமா ஆரம்பமாகும். ஊர் உலகத்தில் ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டியை என்னமா தாங்குறான், நீங்கள் தான் அழைச்சிட்டு போக மாட்டேன் என்கிறீர்கள், நானா கிளம்பினாலும் தடையா, நான் என்ன ஜெயில் கைதியா, உங்கள் அம்மாவோட பினாத்தல் தாங்க முடியவில்லை என்றுதான் சித்த நடையை கட்டினேன். சாந்தா பிளு பிளு என்று பிடித்து கொள்வாள். எப்பொழுதாவது சண்டை என்றாலும் அதில் எப்படியாவது அவனின் அம்மாவை தரதரவென்று இழுத்து வந்து கோர்த்து விடுவாள். இளங்கோவிற்கு எரிச்சல் பொங்கினாலும் தன் வாயை திறக்கப் போய் இந்த பத்ரகாளி ருத்ரமாடி விட்டால் பாவம் அம்மாவின் மனசு எத்தனை பாடுபடும் என்ற நினைப்பே முக்கால்வாசி நேரம் அவனை ஊமையாக்கிவிடும். இளங்கோவின் அம்மா சின்னத்தாயி அத்தனையையும் காதில் வாங்கி கொண்டாலும் சிவனே என்றுதான் அமர்ந்திருப்பாள். ஏம்மா, உனக்கு கோபமே வராதா? சும்மாவா அவ உன் பேரில் பழி சுமத்தி ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கா? மாமியார்னா எப்படி இருக்கணும்? இப்படி அமைதியா மூளையில் கிடக்கிற? இளங்கோ எப்பொழுதாவது கேட்பான். விடு தம்பி, அவள் ஏதோ சின்ன பொண்ணு பேசிட்டு போறா. அவ மட்டும் யார்? என் மருமகள். நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை நாமளே ஏசினா அப்புறம் அது எங்கே போகும்? அவளுக்கு இன்னும் விவரம் போதலைப்பா. எப்படி அம்மாவால் எல்லாவற்றையும் அத்தனை எளிதாய் எடுத்துக்கொள்ள முடிகிறது? ஆச்சரியப்படுவான். ஆனால் சாந்தா ஒருபோதும் அவளை புரிந்து கொள்வதாய் இல்லை. எப்பொழுது பார் சண்டை சச்சரவு. சின்னத்தாயின் தலையை உருட்டி கொண்டிருக்க அம்மா என்ன நினைத்தாலோ ஏது நினைத்தாலோ தெரியலை. மறுநாளே மூட்டை கட்டிவிட்டாள். இளங்கோ, உன் தங்கச்சி தேவிகாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. நான் போய் இருந்துட்டு அடுத்த வாரத்திலேயே கிளம்பி வந்துடுறேன் என்று அம்மா சொன்னபோது இளங்கோவனால் அவளின் மனதை புரிந்து கொள்ள முடிந்தது. சரி, தன் தங்கையின் வீட்டில்தான் சென்று 1 வாரம் நம் அம்மா இருந்துவிட்டு வரட்டும் என்று அனுப்பி வைத்தான். 1 வாரம் என்ன, 4 வாரம் ஓடியும் அம்மா திரும்பின பாடில்லை. இளங்கோவிற்கு அடுக்கடுக்காய் அலுவலக வேலைகள் போதாததற்கு 2 குழந்தைகளையும் குளிக்க வைத்து ட்ரெஸ் செய்து பள்ளிக்கு கொண்டு விடும் புதிய பொறுப்பு வேறு. அம்மா போனதிலிருந்து வீடு வீடாக இல்லை. வரும் சனிக்கிழமை இரவு பஸ்ஸில் புறப்பட்டு போய் எப்படியாவது அம்மாவை அழைத்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமையே திரும்பிவிட வேண்டும் என்ற யோசனை ஓடிற்று. போன் அழைப்பு வர தேவிகாதான். அம்மா காலமாகிவிட்டார், உடனே கிளம்பி வாங்க அண்ணா என அழ, அம்மா அம்மா செத்து விட்டாளா? அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அம்மா என்று வாய்விட்டு கதறி அழத் தொடங்கினான். இளங்கோ, உன் அம்மா இழந்ததற்காய் அழுகிறாயா? இல்லை, இந்த வீட்டில் நல்ல வேலைக்காரி இறந்து விட்டாள் என்று அழுகிறாயா? மனசு கேள்வியாய் நகைக்க தொண்டை முடிச்சு ஏறி இறங்கிற்று ஒரு தரம். அம்மாவை தானும் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தி விட்டிருந்ததை அவன் நெஞ்சம் மறுக்க முடியாத தடுமாற்றத்துடன் கண்ணீருடன் திணறிக் கொண்டிருந்தது. அம்மா அன்பானவள், அற்புதமானவள். அவர்களை விட நம்மை வேறு யாரால் அதிகமாக நேசிக்க முடியும்? இருக்கும் போதே முடிந்தவரை அன்பை கொடுங்கள். இறந்த பிறகு என்னை இப்படி வளர்த்தார்கள், அப்படி வளர்த்தார்கள் என்று புலம்பி பயனில்லை. சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.